முத்துக்குமரா, நான் கூட உன்னை என்னமோ நல்லவன் நினைச்சிட்டேன்ப்பா, நல்லவன் நினைச்சுதான் நான் வந்து முத்துக்குமரனுக்கு ஒரு அநீதி பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி நான் பேசியிருந்தேன். என்னடா இது, ராணுவ கையில சுத்தி எடுத்துட்டு போறான், அவன் கையில போட்டோவே இல்லை அப்படி இப்படின்னு வந்து நம்ம நிறைய வந்து நம்ம பேசியிருந்தோம். அது வந்து ப்ரோமோவை பார்த்து நம்ம பேசினோம். ஆனால் லைவை பார்த்த பிறகுதான் நமக்கு நிறைய விஷயங்கள் புரிய வருது. இது என்னடா டாஸ்க் இருக்கிறதுலே 8 சீசன்லையுமே ஒஸ்டான டிடிஎஃப் டாஸ்க் அப்படின்னா அது இந்த சீசன் 8 டாஸ்க் தான். டிடிஎஃப் அப்படிங்கிறது எதுக்கு வைக்கிறாங்க? டிக்கெட் டு ஃபினாலே 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 10 பேரும் தனித்தனியாக போராடணும், அவன் அவனோட இண்டிவிஜுவல் பிளே விளையாடணும், அவனை நிரூபித்து அதுக்கு இந்த டிக்கெட் டு ஃபினாலே வாங்குறதுக்கு நான் தகுதியான நபர் அப்படிங்கிறத அவன் நிரூபித்து ஒரு டிக்கெட் வாங்கி ஃபைனல்ஸ்க்கு போகணும். இதானே? என்னடா இதில் போய் டீம் கேம் ஆடிக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி தான் சீரியஸாக இருக்குது. இப்போ இன்னைக்கு ஒரு டாஸ்க் வச்சாங்க பார்த்தீங்களா? இந்த டாஸ்க்கு லெவல் 2 சொல்லி இன்னொரு டாஸ்க் வைக்கிறாங்க. அதாவது தோத்தவங்களாம் திருப்பி விளையாடணுமா, என்னது இது எனக்கு புரியலையே. எனக்கு இந்த டாஸ்க் ராயன் எப்போ 5 பாயிண்ட் எடுத்தானா அப்பயே முடிஞ்சு போச்சுல. நீ 2வது டாஸ்க் வச்சிருந்தீங்கன்னா மானஸ்தன் நியாயஸ்தன் சொல்லலாம். ஒரே டாஸ்க்கை நீ 3 முறை வச்சு மறுபடியும் ஒருத்தர் விளையாடி நீ பாயிண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னா இந்த டாஸ்க்ல ஜெயிக்கிறவங்களுக்கு 10 பாயிண்ட்டுங்க. கடைசி வரைக்கும் நின்று ஜெயிக்கிறவங்களுக்கு 10 பாயிண்ட். அந்த 10 பாயிண்ட் யார் எடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா விஜய் விஷால். அப்போ விஷாலை ஜெயிக்க வைக்கிறதுக்காக நீங்க விளையாடிருக்கீங்க. ஆக்சுவலா அந்த 10 பாயிண்ட்டுக்கு பிளான் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன். ஆனா முத்துக்குமரனை யார் போட்டு தள்ளிட்டா? ராணவ் முத்துக்குமரனுக்கு ஆப்பு சொருவுன்றதுனால முத்துக்குமரனுக்கு தனக்கு வலிக்கும் போது அது அன்எத்திக்கல்னு பேசுறாரு முத்துக்குமரன். சீரியஸா இப்பதான் அதை நோட் பண்ணனே. தான் அதில் பலியான உடனே அது எத்திக்ஸு அன்எத்திக்ஸ்ன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காப்புல முத்துக்குமரன். அதாவது ஒரு கேமை எந்த அளவுக்கு ஃபேராக விளையாடுறன்ற பேரில் அன்ஃபேராக விளையாட முடியுமோ அந்த அளவுக்கு முத்துக்குமரன் விளையாடிக்கிட்டு இருக்காரு. இப்போ ஒரு அலையன்ஸ் போட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்களா, இது அத்தனையும் முத்துக்குமரனுடைய பிளானுங்க. 2வது புறமோல நீங்கள் பார்த்த விஷயம் வந்து லாஸ்ட்டாக நடக்கிறது, சரிங்களா? 3வது ப்ரோமோல நீங்க பாக்குற விஷயம் அதுக்கு முன்னாடி நடக்கிறது. மஞ்சரி போட்டு கிளிகிளின்னு முத்துக்குமரனை கிளிக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முத்துக்குமரன் ஒரு அலையன்ஸை செட் பண்றாரு இந்த லெவல் 2க்காக. என்ன அலையன்ஸ்னா பாய்ஸ் டீம் மொத்தமா ஒரு டீம் ஆமா. அதாவது அதுக்கு ஒரு விஷயத்தை வச்சுக்கிறாப்ல, என்ன தெரியுமா? அவருக்கு தேவைப்படும் போது அது ஃபேர் ஆமா, தேவையில்லாத போது அது அன்ஃபேர் ஆமா. லெவல் 2 நடக்கும்போது முத்துக்குமரன் என்ன சொல்றாரு அப்படின்னா, பாயிண்ட் டேபிள்ல 0 பாயிண்ட்ஸ் எடுத்தவங்களாம் ஒரு அலையன்ஸ் போடுவோம் அப்படின்றத சொல்றாப்ல. யாரெல்லாம் 0 பாயிண்ட்? முத்துக்குமரன், விஷால், தீபக், இந்த 3 பேரும் தான் 0 பாயிண்ட் வந்து எடுத்துருக்கிறாங்க. இதுல அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, விஷாலை கூப்பிட்டா தனியா வரமாட்டாப்புல, அதனால விஷாலை கூப்பிட்டா அருணை சேர்ந்துதான் வருவாப்புல, அதனால அருணையும் சேர்த்து கூப்பிடுவோம். அருணை கூப்பிட்டா ராணுவ வரமாட்டான், அதாவது ராணுவ வந்து அருணோட சேர்ந்து தான் வருவான், அதனால நம்ம ராணுவையும் கூப்பிட்டுப்போம். புரியுதா? விஷால அருணும் தனித்தனியா விளையாட மாட்டாங்களாமா, 2 பேரும் ஒன்னா சேர்ந்து தான் விளையாடுவாங்களாமா. விஷால தனியா கூப்பிட்டா வரமாட்டாராமா, அதனால அருணை சேர்த்து கூப்பிட்டாராமா. அருணோட வந்து ராணுவ வந்து அருண் இல்லாம தனியா விளையாட மாட்டாராமா, அதனால அருண் வரணும்னா ராணுவம் உள்ள வந்தாதான் அருண் வருவாப்புல, அதனால நம்ம ராணுவும் கூப்பிட்டுப்போம். ஸோ மீதி இருக்கக்கூடிய நம்ம 5 பேர் டீம், இந்த பாய்ஸ் டீம் 5 பேர் டீம். ராயனும் அங்க போய் வந்து அலைன்ஸ் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாப்பு. ஆக்சுவலா ஜாக்லின் எதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ராயன் மட்டும்தான் அங்க ஸ்பீடா இருக்கான். ராயன் மற்றவங்க எல்லாமே பெண்கள், நம்ம ராயனை வந்து எதிர்த்து விளையாட முடியாது, அப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க அந்த ஸ்ட்ராட்டஜியை பண்ணாங்க. அது அவங்க கேர்ள்ஸா இருக்காங்க அப்படிங்கிறதுனால அந்த ஸ்ட்ராட்டஜியை பண்ணாங்க. இவங்க இதை கொண்டு வந்து பாய்ஸ் டீம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த டாஸ்க் இப்போ எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கில்லர் காய் டாஸ்க் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ராயன் போய் அங்க வந்து சேரலான்னு பாக்குறாரு, ராயன் அலோவ் பண்ணல. ஏன்னா ராயன் முத்துக்குமரனுக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட். முத்துவோட பிளான் ஆக்சுவலா என்னன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு 5 பேர் அலைன்ஸ் சேர்க்கணும். யார் அந்த 5 பேர்? முத்து, அருண், விஷால், ராணவ், தீபக், இந்த 5 பேர் அலையன்ஸ் சேர்க்கணும். ராயனை உள்ள சேர்க்கக்கூடாது. ராயன் இந்த டீம்களை வந்துட்டான் அப்படின்னா கடைசியா இண்டிவிஜுவலா விளையாடும் போது ராயன் முத்துக்குமரனுக்கு ஒரு பெரிய த்ரெட்டா இருப்பான். அதனால ராயனை சேர்க்காம ராயனை கேர்ள்ஸ் டீமோட வச்சிடுறது. இப்ப கேர்ள்ஸ் 4 பேர் யார் யாரு? ஒன்னு வந்து இவரு ஜாக்லின், சௌந்தர்யா, பவித்ரா, மஞ்சரி மற்றும் ராயன். முதல் ஆளா வந்து யார் அவுட் பண்றாங்கன்னா இந்த 5 பேரும் சேர்ந்து ராயன் அவுட் பண்றாங்க. அப்போ ஒரு பொண்ணுங்களை அவுட் பண்ணிட்டு வராங்க. சோ கடைசியில முத்துக்குமரனுடைய எண்ணம் என்னன்னா, முத்துக்குமரன் இவங்க 5 பேரை ஈஸியா வின் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்காப்புல. முத்துக்குமரன் இந்த 5 பேரை ஈஸியா வின் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கிறாப்புல. ராயன் எப்படியாச்சும் அங்க வச்சு நம்ம அவுட் பண்ணிட்டோம்னா லாஸ்ட் வரைக்கும் நம்ம நின்று விளையாடி நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு ஸ்கெட்ச் போட்டு தான் முத்துக்குமரன் இந்த அலையன்ஸை கொண்டு வராப்புல. ஏன்னா முத்துக்குமரன் அவ்வளோ ஸ்மார்ட்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து ரொம்ப நான் தான் ஒரு பிளேயரா தன்னை என்னால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும், நான் ஜெயிக்கிறதுக்கே பிறந்தவன் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கிறாப்புல. இந்த பிளானை போட்டு எல்லாரையும் காலி பண்ணாரா, அதுக்கப்புறமா தான் முத்துக்குமரனே காலி பண்ணிட்டாப்புல ராணவ். முத்துக்குமரனே காலி பண்ணிட்டாப்புல ராணவ். ஸோ இது முத்துக்குமரன் போட்ட மிக கேவலமான ஒரு ஸ்ட்ராட்டஜி.
கேவலமான ஸ்ட்ராட்டஜி. என்னது இது? ஆண்கள் பெண்கள் போய் கேம் விளையாடிட்டு இருப்பீங்களா டிடிஎஃப்ல? இது உங்களுக்கு இன்னும் வந்து உங்களுக்கு கிளியராக புரியலன்னா நான் சொல்கிறேன் பாருங்களேன். முதல்ல இந்த 5 பேர் சேர்ந்து இந்த 5 பேர் அவுட் பண்ணணும். முத்துக்குமரனுக்கு ராயன் வந்து மிகப்பெரிய த்ரெட்டு. ராயனை கேர்ள்ஸ் டீமில் வச்சு முதல்ல ஆள் அவுட் பண்ணணும். ராயன் அவுட் பண்ணிட்டோன்னா இந்த கேமில் ராயன் கிடையாது. மற்ற பொண்ணுங்களை ஈஸியாக நம்ம அவுட் பண்ணிடலாம். ஆனால் அந்த 4 பேரும் பயங்கரமான டஃப் கொடுத்தாங்க. இதே மாதிரி செங்கலா டாஸ்கில் எப்படி வந்து பவித்ராவும் அன்ஷிதாவும் பொம்மையை பிடிச்சிட்டு படுத்துட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி பிடிச்சிட்டு படுத்துட்டாங்க ஜாக்லினும் பவித்ராவும். ஸோ பயங்கரமாக டஃப் கொடுத்தாங்க. என்னதான் டஃப் கொடுத்தாலும் அவங்களால வந்து பசங்களை எதிர்த்து போராட முடியலை. இதுவே ஒரு அன்ஃபேரான ஒரு விஷயம் தான். அன்ஈக்குவலான ஒரு கேம். இது ஈக்குவலான ஒரு கேமே கிடையாது, அன்ஈக்குவலான ஒரு கேம். சரிங்களா? இப்படி இருக்கிற பட்சத்தில் முத்துக்குமரன் வந்து அப்புறமா என்ன சொல்றாருன்னா, இவங்க 5 பேரை முடிச்சுட்டு நம்ம இண்டிவிஜுவலா விளையாடிக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டாப்புல. இண்டிவிஜுவலா விளையாடிக்கலாம்னு சொல்லும் போது ராணவ என்ன பண்றான், சுத்தி எடுத்துடுறான். அதை வாங்கி அருண் அடிச்சிட்டாப்புல. ஸோ முத்துக்குமரன் அவுட் பண்ணிடுறாங்க. இப்போ உடனே முத்துக்குமரன் வந்து எத்திக்ஸ் அன்எத்திக்ஸ்லாம் பேசுறதுலாம் எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியல. நீ தான் அந்த பிளானை போட்ட, உனக்கே அது ஆப்போசிட்டாக திரும்பி போச்சு, அவ்வளவுதான். இதில் அவன் ஃபோட்டோ எடுத்தான், ஃபோட்டோ எடுக்கல, இதெல்லாம் எதுக்கு பேசுறீங்க? அவ்வளோ கிளியராக முத்துக்குமரன் வந்து ஒரு விஷயத்த பேசுறாரு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு டீம் கேம் விளையாடி இருக்கவே கூடாது. ஆரம்பத்திலேருந்து விளையாடி இருக்க கூடாது. புரியுதுங்களா மிஸ்டர் முத்துக்குமரன்? புரியுதுங்களா? இதில் தான் விஷால் 10 பாயிண்ட் வாங்குறாப்புல. இதில் தான் விஷால் கடைசி வரைக்கும் விளையாண்டு 10 பாயிண்ட் வந்து வாங்குறாப்புல. இதுதான் மஞ்சரி கேட்குறாங்க. மஞ்சரி நல்லா நாக்கப்படுங்கிற மாதிரி முத்துக்குமரனை கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, நீ ஒரு அலைன்ஸ் போடுறல்ல பாயிண்ட் டேபிள். முத்துக்குமரன் சொல்றாரு, எதுக்காக இந்த மாதிரி ஒரு அலைன்ஸ் போட்டிங்க அப்படின்னு கேட்கும்போது, பாயிண்ட் டேபிளில் 0 இருக்கிறவங்களாம் சேர்ந்து விளையாடணும்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லும்போது மஞ்சரி கரெக்டாக ஒரு பாயிண்ட் கேட்குறாங்க. இப்போ பாயிண்ட் டேபிளில் 0 இருக்கிறவங்களாம் நீங்கள் விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா, நீ விஷால் தீபக் இருக்கீங்க, நான் ஒரு பாயிண்ட் தானே இருக்கேன், என்னையும் நீங்கள் சேர்த்துருக்கலாமே அப்படின்னும் போது டக்குன்னு அதுலேருந்து மாற்றி முத்துக்குமரன் என்ன பேசுறாரு பார்த்தீங்கன்னா, இந்த டீம் தான் இந்த டைம் எனக்கு சரியா இருக்கும் நான் நினைச்சேன், அது ஏன் பிளான் அப்படின்னு சொல்றாப்ல. சரி, அது உங்க பிளான், உங்களோட ஸ்ட்ராட்டஜி நல்லா இருக்கு. அப்ப உங்களை அவுட் பண்ணது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி தானே, அது எங்களுக்கு அது மட்டும் எப்படி தப்பா போகும்? இப்ப இதுதான் உங்களோட ஸ்ட்ராட்டஜி முத்துக்குமரன். நீங்க ஒரு பிளான் போட்டீங்க முத்துக்குமரன், நீங்க அதுல வந்து சக்சஸ் ஆகி நீங்க வந்து 10 பாயிண்ட் எடுத்து டாப் பொசிஷன்ல இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்க முத்துக்குமரன். கடைசி வரைக்கும் நீங்க 0ல இருப்பீங்க நீங்க நினைச்சு பார்க்கல. உங்களை போட்டு பொழந்துட்டாங்க. உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை உங்களுக்கே வச்சு சொருவிட்டாங்க. உடனே முத்துக்குமரனுக்கு இப்போ கோவம் வந்துருச்சு. கோவத்தில் எத்திக்ஸ் அன்எத்திக்ஸ்ன்னு பேசிக்கிட்டு இருக்காப்புல. வாட் இஸ் திஸ் முத்து? என்னங்க முத்து, நானும் உங்களை பெரிய சாணக்கியன்னு நினைச்சேன். இப்படி வந்து நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் போடுற ஸ்ட்ராட்டஜியெல்லாம் உங்களுக்கு ஆப்போசிட்டாக திரும்புறதே வேலையாக போச்சு. என்ன முத்து, போங்க முத்து நீங்கள். சரி, இதாங்க நடந்துச்சு, இதான் நடந்துச்சு, இப்போ இதான் நடந்துக்கிட்டும் இருக்கு. ஸோ இந்த டாஸ்கே அன்ஃபேருங்க. இந்த டிடிஎஃப் டாஸ்கே அன்ஃபேர். எப்போ ராயன் ஜெயிச்சு 5 பாயிண்ட் எடுத்தானோ இந்த டாஸ்க் ஓவர். அடுத்த டாஸ்க் இவங்க வச்சிருக்கணும், அதுலேயே லெவல் 2ன்னு வச்சு மறுபடியும் பாருங்களேன். இப்போ முத்துக்குமரன் வந்து ஜெயிக்கல, விஷால் ஜெயிச்சிட்டாரு. விஷாலுக்கு 10 பாயிண்ட்டுங்க. அழகா சொல்றது புரியுதா? ரொம்ப ரொம்ப அன்ஃபேரான ஒரு டாஸ்காக இது இருக்குது. ஸோ பார்ப்போம் இறுதியில் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் ஒன்று சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.